ஒரு குழிக்குள்ளார அந்த பொண்ணை போட்டு எரிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து எரிச்சிருக்காங்களா இல்ல ஒருத்தன் தான் எரிச்சிருக்கானோ? ஒருவேளை இது ரேப்பா இருக்குமோ? சுத்தி இருக்கிற எல்லா வில்லேஜ்லயுமே ஏதாச்சும் பொண்ணு மிஸ் ஆயிருக்காங்களான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பார்த்தா எதுவும் மிஸ் ஆன மாதிரி தெரியல. இந்த பெண்ணோட டெட் பாடியை பார்க்கும்போது மினிமம் ஒரு 20ல இருந்து 25 ஏஜ்குள்ளார தான் இருக்கும், ஒரு யங்ஸ்டர். சோ அந்த மாதிரி மிஸ்ஸிங் கேஸ் எங்கேயுமே பதிவாகல. ஒருவேளை இது ரேப்பா கூட இருக்கலாம்ல. நிறைய பேர் வந்து இந்த இடத்துல ரேப் பண்ணிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்குது, யாரும் நைட்டு வரமாட்டாங்க, யாரையோ ஒருத்தவங்களை கிட்னாப் பண்ணி ரேப் பண்ணி கூட இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல. எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் தெரியும். போஸ்ட்மார்ட்டம்ல கூட சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல டெட் பாடி பாதி எரிஞ்சிருச்சு. வேற எங்கேயோ கொலை பண்ணிட்டு டெட் பாடி இங்க வந்து எரிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இது எல்லா விஷயங்களும் ஃபாரன்சிக் டீம் ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், அவங்களுக்குள்ளாரையே கேட்கிற கேள்வி. ஏன்னா இந்த மாதிரி ஆளே தெரியாத, யாருன்னே தெரியாத ஒரு டெட் பாடி போலீஸ்க்கு கிடைச்சா கண்டிப்பா ஒரு பெரிய தலைவலி தான். ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும், ஆனா அவங்களோட ஸ்டேஷன் லிமிட்ல இந்த கேஸ் இன்னும் சால்வ் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட்லயே அவங்க பாட்டுக்கும் போயிட்டு இருப்பாங்க.